அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய உடல் நலம் சிறப்பா இருக்கா? மனநலம் சிறப்பா இருக்கா? உடல் நலத்தை விடுங்க, மனநலம் தான் கெட்டு சீரழியுது. ரிஷபத்துடைய இப்ப இருக்கக்கூடிய மனநலம் இதுவாதான் இருக்கு. ரிஷப ராசி அப்படின்னாவே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப 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 நல்லவங்க. இதுதான் ரிஷபத்திற்குரிய பெரிய மைனஸாவே இருக்கு. ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க? ரிஷபம் அப்படின்னாவே நல்ல மனம் படைத்தவங்க. சுயநலம் நிறைந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு வாழக்கூடியதுல ரிஷபமும் ஒண்ணு. முக்கியமானவங்கன்னு வச்சுக்கோங்க. கூட பிறந்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க. கூட பிறந்தவங்க நல்லா இருந்துட்டா போதும்பா, அவங்க நல்லா வாழ்ந்தா போதும், அதை பார்த்தாவே நமக்கு ஒரு திருப்தி. பார்த்துக்கலாம், நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவான். இதுதான் ரிஷபத்துடைய வாழ்க்கை நிலை. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சின்னவங்களோ பெரியவங்களோ, ரிஷபராசி சாகுற வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஆனா எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும் இல்லையா? ஏமா நீயே சொல்லியிருக்கிறமா? ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நல்லது செய்தால் நல்லது வரும்ன்றது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், துரோகங்கள் வரலாம். ஆனா தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு ஒரு இடத்த கண்டிப்பா கொடுக்கும். என்னம்மா எங்க சொல்ற? கடைசியில 6 அடியா? இல்லைங்க, அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அப்படி கெட்டது செஞ்சவங்க கோபுரத்துக்கும் நல்லது செஞ்சவங்க அடிப்பதாலத்துக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. அப்புறம் தெய்வம் எதுக்கு? நீங்களே நிறைய உணர்ந்திருக்கீங்க வாழ்க்கையில. எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலுமே அதுல தப்பிச்சுலாம் வந்திருக்கீங்க. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? உடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சோதனைகள் மட்டும்தான் இப்போ இருக்கிறது, அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது. சரிங்களா? ஆனா ரிஷபம் எல்லாருக்கும் உதவி பண்ணும். கூட பிறந்தவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் உதவி பண்ணது இல்லையா? ஆனா ரிஷபத்துக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாக்க சத்தியமா நான் ஊன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரிஷபத்திற்கு இது நாள் வரைக்கும், இப்பயும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்லயும் சரி, ரிஷபத்திற்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. ரிஷபத்திற்கு உதவினாக்க அந்த தெய்வம் மட்டும்தான். ஸோ தெய்வத்தை மட்டும்தான் நீ நம்பி ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரிஷபத்திற்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வாழ்க்கையில அதிசயம் நிகழாதா? என் வாழ்க்கை நல்ல வகையில மாறாதா? இப்ப இருக்கக்கூடிய நிலைய பார்த்தாக்க எல்லாரும் என்ன ஒதுக்குறத பார்த்தாக்க எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு, என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் போல இருக்குன்னு கூட ரிஷபம் யோசிப்பீங்க. அதற்கு வழி பிறந்திருக்கு. என்னன்னா தலைப்பு பார்த்திருப்பீங்க, மறுபிறவி எடுக்கூடிய நேரங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்களே, எப்பா சாமி செத்து பொழைச்சா மறுஜென்மம் எடுத்த மாதிரி, இது மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படி ஒரு அமைப்பு தான் இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க. சோ ரிஷபத்துடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழப்போகுது. ஆனா உசுரே போனாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரிஷபம் செய்யக்கூடாது. அது என்னங்கிறத தெளிவா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிட்டாலையும் சரி, இல்ல நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டாலையும் சரி, இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு செய்யவே செய்யாதீங்க. அது இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போகுது. நீங்க தெய்வத்துக்கிட்ட தினம் தினம் கேட்ட விஷயம் என்ன? எப்படியாச்சும் என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடு கடவுளேன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த எப்படியோங்கிறது இந்த ஜூன் மாதத்துல நிகழப்போகுது. அது என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? இப்போ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் யார் தெரியுங்களா? சிவபெருமான். அவரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க. விதி என்னும் வினையால் வீழ்ந்தாலும் மதி என்னும் சிவத்தால் எழுந்திடுங்க. சிவ சிவ ஓம் நமக் சிவாய. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ரிஷப ராசிக்காரங்களே இந்த மந்திர சொல்ல ஒரு 3 முறை உச்சரிங்க. உங்க மனசு முழுக்க அன்பே சிவமாக அந்த சிவபெருமான் எழுந்தருள்வார். ஒரு தெளிவை கொடுப்பார். அதோட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் ஏற்படுத்துவார். இந்த நேரத்துல சிவபெருமான் கிட்ட நீங்க வைக்க வேண்டிய வேண்டுதல் என்னவா இருக்கும் தெரியுமா? பலன் பார்த்து உன்னை வணங்கவில்லை சிவமே, உன்னை பார்த்த கணமே மகிழ்ச்சியில் ஆடுது என் மனமே, சிவ சிவ சிவபெருமானே அப்படின்னு உங்க மனச சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க. மத்ததை அவர் பார்த்துப்பார். படைத்த பிரம்மனுக்கு தெரியாது. உங்க தலையில என்ன கிறுக்கி இருந்தாலும் அது சிவபெருமான் நினைச்சாக்க மாத்தி எழுதிடுவாருன்னு. உருவாக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் கிட்ட நீயே துணை சிவனேன்னு போய் நிக்கிறப்போ உங்க வாழ்க்கை எப்படிங்க மாறாம இருக்கும்? சிவனை நோக்கி நீங்க ஒரு படி எட்டு வச்சா அந்த சிவபெருமான் உங்களை நோக்கி 1000 படிகள் எட்டு வச்சு வருவார்.
நமக்கும் இறைவனுக்கும் தூரம் அதிகமா இருக்கலாம். ஆனா அவர் நினைச்சா துரும்ப அளவு கூட தூரம் இருக்காது. சோ அந்த வகையில ஈசனை தொழுது இந்த பதிவை நான் தொடங்குறேன். ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். வாழ்த்துக்கள்ங்க. இப்ப பதிவுக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஜூன் மாதம்ங்கிறது ரிஷப ராசிகளுக்கு பணம், குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். சரிங்களா? முதல்ல இப்ப ரிஷபம் யோசிக்கிறது என்னக்கா, ஃபர்ஸ்ட் அந்த கவனமா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டேன். அதை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. இதனால எதிர்பாலின உறவுல கண்ணியமா இருக்கணும். ரிஷபராசி ஆண்களா, பெண்கள் கிட்ட கவனமா இருங்க. கண்ணியமா நடந்துக்கோங்க. இதோட ரிஷபராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்ட கவனமா இருங்க. நீங்களுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசி பழகுங்க. இல்ல அவங்க தப்பா நினைப்பாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா, அப்பா அம்மாவா, எந்த உறவு ஆண் உறவா இருந்தாலும் சரி, உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. சரிங்களா? இது மட்டும் தான் உங்களை காப்பாத்தும். இதை மட்டும் கரெக்டா வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா நல்லது நடக்கும். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். உத்தியோகத்துல ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். நான் வேலைக்கெல்லாம் போல, வீட்டுல இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃப், இல்லம்மா நான் சொந்தமா தொழில் செய்யறேன். சரி, யார வேணா இருங்க, என்ன தொழில் வேணா செய்யுங்க, இல்ல வேலைக்கே போக வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கும். குடும்பத்துல இருக்கீங்களா, யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வேலை இருக்கீங்களா, உயர் அதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. இல்ல நீங்க தொழில் பண்றீங்களா, கஸ்டமர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அனுசரிச்சு பொறுமையா நடந்துக்கிட்டீங்கன்னா சூப்பர். உங்களுக்கும் நல்லது, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இது மட்டும்தாங்க நீ கவனமா இருக்கக்கூடிய இடம். சொல்லிட்டேனா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? ஏன்னா நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிகளே அந்த 9 நவகிரகங்கள் தான். இதோட இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதை பொறுத்து நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. என்னம்மா எடுத்த உடனே சொல்ற, அப்ப உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்றியா? ஆமாங்க, நல்லதான் நடக்க போகுது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை? பணம், குடும்பம், இது ரெண்டுமே சூப்பரா இருக்குல்ல. மத்ததெல்லாம் அழகா சமாளிச்சிடலாம். அந்த வகையில ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். சோ உங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொது பலன்களாக பொருத்தமாகும். சோ ரிஷப ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, ராசியில நவகிரகங்களின் முதல்வன் மற்றும் நவகிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய சூரிய பகவான், புதன் பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்கள்ட்ட எல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்த தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க அழகா இருக்காங்கனாக்க, ஒருத்தங்க நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்னாக்க, ஒருத்தங்க நல்ல செல்வ செழிப்போட இருக்காங்க அப்படின்னாக்க, அதற்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதே போல நலபலத்தோட வாழ்றதுக்கு செவ்வாய் பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணியில தைரிய வீரியஸ்தானத்தை உட்கார்ந்துருக்காங்க. அதே போல சுகஸ்தானத்தை பொறுத்த கேது பகவானும், தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும், அவருடைய ராகு பகவானும் கூட்டணியில. அடுத்த அயன சயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும், உங்களுடைய அதிபதி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சோ இப்படி நவகரங்கள் வளம் வரும்போது இந்த மாதத்துல கிரக மாற்றம்ங்கிறது ஃபர்ஸ்ட் 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு. அடுத்த 2வது 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாரு. 3வது 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு. 4வதா 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாரு. இதை தாண்டி கடைசியா 5வதா 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாறாருங்க. சோ கிரகத்துடைய அமைப்பு, கிரக மாற்றம், இதை தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய, மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ரிஷப ராசிக்கு நீங்க நேரத்துடைய மதிப்பை அறிந்தவங்க. சோ இந்த மாதம்ங்கிறத திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். உணர்ச்சி வசப்படாம நிதானமா எதையுமே செய்யறது நல்லது. எதுலுமே எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இதுவும் நமக்கு நல்லது. இதோட எது செய்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பயணங்கள் ஏற்படும். அனைத்து தடைகளுமே அகல போகுது. அடுத்த தொழில் ரீதியா, வியாபார ரீதியா இது தொடர்பா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே போல உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்களே பணியாட்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியே இருக்கலாம். ஆனா கோவப்படாம அந்த இடத்துல அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் எதை செய்தாலும் சரிங்க, தொழில் பண்ணுங்க, உத்தியோகம் பண்ணுங்க, இல்ல வீட்டுல இருங்க, என்ன பண்ணாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும். 6 வயது பிள்ளைக்கு என்னமா தெரியும்?
ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கவனமா இருக்கிறது நல்லது. லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க. தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, ஆண்களோ, பெண்களோ கொஞ்சம் கூடுதல் பணி சுமை இருக்கும். இதனால கொஞ்சம் அதிகமாவே உழைக்க வேண்டியிருக்கும். நேரம் காலம் பார்க்காம. இதை அடுத்து நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துறப்போ கவனமா இருக்கிறது நல்லது. இதோட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மன நிறைவு ஏற்படும். ஏன்னா மன நிறைவு தரக்கூடிய வகையில தான் வீட்ல இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையால நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாவே பாடுபடுவீங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க. விருந்தினருடைய வருகை இருக்கும். உறவுக்காரங்க நண்பர்கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். நிதானம் தேவை. என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் அங்க பேசுறது ஒர்த்தா? நம்ம பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்களா? அப்படின்றத யோசிச்சு பேசுங்க. ஒரு சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறது கூட சிறப்பு தான். சரிங்களா? இதுல ஒரு சிலரு உங்களுடைய குழந்தைகள வந்துட்டு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணுன்ற முயற்சியில இருப்பீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. நிச்சயமா அப்படின்னாவே ஆண்களோ, பெண்களோ கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க. எடுத்தும் கவுத்துன்னு சில விஷயங்கள செஞ்சுருவீங்க. அதுவும் பாசம்னு வந்துட்டா போதும். எதையுமே பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாசத்துல பாசம் இருக்கா, வேஷம் இருக்காங்கன்ற அந்த நாடகம் தெரிஞ்சு போயிரும். அதேபோல கடின முயற்சியின் பெயரால உடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உயர்வு இருக்குங்க. சரிங்களா? அதான் கல்லு போட்டாக்க தண்ணி மேல வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி உழைப்பு போடுங்க. உயர்வு தன்னால உங்கள தூக்கிட்டு போய் மேல வைக்கும். அதேபோல அரசியல்வாதிகள், உங்கள சார்ந்துள்ள கட்சிகள்ல தொண்டர்களுக்கும், நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க. அதேபோல மேலிடத்துல உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அடுத்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க. வருமானம் நல்லா இருக்கும். ரசிகர்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க. அதே போல சக கலைஞர்களாலையுமே நன்மைகளை அடைய போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த படிப்பு மட்டும் தான் உங்களுக்கு உயர்வை தரும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்துல போகிறப்போ இது பொதுவா ரிஷபராசிகளுக்கு கவனம் தேவை. ஆண்களோ, பெண்களோங்க. சரிங்களா? இதோட தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பிரிச்சு சொல்றேங்க. கல்விய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல சூரிய பகவான் உங்க ராசியில இருக்காரு. இதனால முதல்ல இருக்கக்கூடிய 15 நாட்கள் கல்வி வந்து மிக சிறப்பா இருக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுக்கு தயாராகவங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம், தொழில்ல புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்களா? நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை கிடைக்கும். அதே போல உத்தியோகம். உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும். இதோட பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகளுடைய வளர்ப்புல சிறப்பா செயல்பட போறீங்க. நீங்க இறங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வீடு இது போன்ற இடங்கள்ல இடமாற்றம் நிகழும். அடுத்து பண விஷயத்த பொறுத்திருக்கும். தனஸ்தானத்தை பொறுத்திருக்கும் குரு பகவான் இருக்காருங்க. பணவரவு இதனால ரொம்ப சிறப்பா இருக்கும். கடந்த காலங்கள்ல இருந்த நெருக்கடிகள் எதுவுமே இருக்காது. படிப்படியா விலக ஆரம்பிக்கும். கடன் சுமை குறையும். அதே போல 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் அற்புதமா இருக்கும். உங்களுடைய வருமானத்துல உயர்வு மட்டும் இல்லைங்க. குடும்பத்துல கூடிய எல்லாருடைய வருமானமே உயர போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அடுத்த குடும்பங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அந்யோன்யமே அதிகமா இருக்கும். குழந்தை உறவு பக்கபலமா இருக்கும். உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும். இதோட எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அவசரப்பட்டு திடீர் முடிவு எடுக்கக்கூடாது. மாசத்துல முதல்ல இருக்கக்கூடிய வாரங்கள்ல பயணங்களின் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை உருவாக்குவார். ஓகேங்களா? இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சும்மா சிம்பிளா சொல்லணும்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்ங்கிறது ஆடம்பரங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். வேலையில, தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வீட்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அமைதி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், கடைசியில குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவில்லாம போகும். அதேபோல நீங்க செய்யக்கூடாத விஷயம்னு பார்த்தோம்னாக்கா, வாக்குவாதத்த தவிர்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பான மாதம்ங்கிறத பொதுவா பார்த்துட்டோம். இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷப ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது. முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். எதிலுமே தனித்து நின்று சாதனை படைக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதங்க. உங்க லாபாதிபதி குரு பகவான் தன, குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறனால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். தடைப்பட்ட முயற்சிகள் இப்ப நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பணவரவு அதிகமாகும். வியாபாரம், தொழில் இந்த தடைகள் விலகுது. ஜென்ம ராசிக்குள்ள உங்க நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமே வேகமா செய்ய போறீங்க. நினைச்சதை உடனே சாதிக்கக்கூடிய எண்ணங்கள், வேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் சரியாகும். உங்க வேலையில அனைத்துமே வெற்றி பெறும். இந்த நேரத்துல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி தாயார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களுமே விலக போகுது. அடுத்த ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சனி சஞ்சரிப்பு இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில் மீது அதிக அக்கறை தேவை. உத்தியோகத்துல சிலருக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க. நியாயமா செயல்படுவது உங்களுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீதான அக்கறையில மாற்றம் உண்டாகுது. நண்பர்களால முன்னேற்றத்தில் இருந்த தடை படிப்படியா குறைய போகுது. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீச்சமாகியும் இருக்கிறதுனால முன்னேற்றமான பலன்களை அவரால் கொடுக்க முடியாது. இதுவே ஜூன் மாதம் 8 முதல் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவினால அவர் கூடவே செவ்வாயும் இணைவதனால உடல்நிலையில சங்கடங்களை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வீண் பேச்சால சிலருக்கு சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஏன் பதவியே கூட பறி போகலாம். சோ உஷாரா இருங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது. இப்ப முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியதுனாக்கா பேச்சுல தாங்க ரொம்ப நிதானம் தேவை. பேச்சை மட்டும் கையால கத்துக்கிட்டா ரிஷபத்திற்கு தொல்லைகள் கிடையாது. சோ உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 11, 12 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜூன் 1, 6, 10 இந்த 3 நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வளம் கூடும், நலம் உண்டாகும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கிறாரு. தொழில இருந்த போட்டிகள் விலகுது. உத்தியோகத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்ப இல்லாமல் போகும். உடல்நிலை சீராகுது. இழுபறை கடந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்ப அவங்களுடைய செயல்பாடுகளை முறியடிக்க போறீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல இப்போ உங்களுக்குரிய வாய்ப்பு அமையும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இட சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தொழில இருந்த நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும். மாணவர்களை பொறுத்திருக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இதோட வீண் சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் இந்த நேரத்துல உங்களுடைய முன்னேற்ற பாதையில இருந்து இடத்தை மாத்தலாம். இதனால உஷாரா இருந்துக்கோங்க. ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியன் உங்களை வேகமா செயல்பட வைக்கிறாரு. இதனால உடல்நிலையில பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால எச்சரிக்கையா செயல்படணும். மேலும் ஒரு சிலர் புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆதரவு உண்டாகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜூன் மாதம் 12, 13 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூன் மாதம் 2, 6, 11 இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்கள் எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு. அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். தைரியமாக திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம். உடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்றாரு. அவர் நீச்சம் அடைந்திருப்பதால முன்னேற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகலாம். ஆனா அதன் பிறகு சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய கேதுவும் அவர்களுடைய இணைவதனால தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய குரு உங்களை பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வெற்றியாக்கி கொடுக்கிறார். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குறாரு. நிதி நிலையில உயர்வை கொடுக்கிறார். உடைய செல்வாக்கை அதிகரிச்சு வைக்கிறார். எதிர்ப்பு வழக்கு இந்த நிலையில மாற்றம் உண்டாகுது. இத்தனை நாட்களாக இதே பறிகொடுத்த மாதிரி இருந்த உங்களுக்கு இனி முன்னேற்றமான நிலை ஏற்பட போகுது. உடைய செல்வாக்கு உயருது. உறவுக்காரங்கள் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, உங்களுக்கு வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஒரு சில புதிய தொழில் தொடங்குவீங்க. இதே போல வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலங்கிறது யோகமான காலம். தொழிலை விரிவு செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கவனுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிந்தனையில தெளிவு உண்டாகும். புதுசா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இது போன்ற முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வங்கியில கேட்டிருந்த கடன் கிடைக்கும். அதே போல வேளாண்மையில முன்னேற்றம் உண்டாகுது. குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை இருக்குது. கணவன் மனைவி கிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகுது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜூன் மாதம் 13, 14 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 6, 9 இந்த 2 நாட்களும் ஒரு சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் வைத்தீஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் நிலைக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிகளுக்கு பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். இப்போ பொதுப்படியா பரிகாரம்ங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும், செல்வ செழிப்பு மேலோங்கும், பணவரத்து கூடும், மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். அதே போல சந்திராஷ்டம் அப்படிங்கிறது பொதுவா 12, 13 இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துல 23, 24 இதை உங்களுக்கு நல்ல காரியங்கள் இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சோ ஒட்டு மொத்தமா அந்த ஜூன் மாதம் ரிஷப ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு. அழகா பயன்படுத்துங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கு. வாழ்த்துக்கள்.